இப்படி பண்ணா நாங்க எப்ப ஜெயிக்கிறது? இந்தியா விசஸ் இங்கிலாந்து போட்டியில் இங்கிலாந்து அணி கேப்டன் குமுரல், அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியானது நேற்று கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்று முடிந்தது. இந்த போட்டியில் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியானது 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்த தொடரில் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. அதன்படி நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணியானது முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி இந்திய அணியின் சிறப்பான பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 20 ஓவர்களின் முடிவில் 132 ரன்கள் மட்டுமே குவித்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. பின்னர் 133 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய அணியானது 12.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 133 ரன்கள் குவித்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்த தொடரின் தற்போதைய நிலையில் இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகித்துள்ளது. இந்நிலையில் இந்த போட்டியில் அடைந்த தோல்வி குறித்து பேசிய இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜாஸ் பட்லர், இந்த போட்டியின் ஆரம்பத்திலேயே மைதானம் பந்து வீச்சிற்கு உதவியது. இந்த மைதானம் பேட்டிங் செய்ய சாதகமான ஒரு மைதானம் தான். ஆனாலும் ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்ததால் எங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. இது போன்ற ஒரு ஹை ஸ்கோரிங் மைதானத்தில் துவக்கத்திலேயே 2 விக்கெட்டுகளை இழந்ததால் நாங்கள் போட்டியின் ஆரம்பத்திலேயே பின்னுக்கு தள்ளப்பட்டோம். அதேபோன்று இந்திய அணியின் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாலேயே அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது. இந்த போட்டியில் இருந்து கற்றுக்கொண்ட தவறுகளை வைத்து அடுத்த போட்டியில் வலுவாக திரும்புவோம் என ஜாஸ் பட்லர் கூறினார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது T20 பாத்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க போகுது.